என் அன்பு சகோதர சகோதரிகளை, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் சகலவற்றையும் திருப்பி தருகிறவர், திருப்பிக் கொள்ள வைக்கிறவர், வாழ்க்கையில் திருப்பங்களை தருகிறவர், மாற்றங்களை தருகிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே ஆண்டவர் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் தருவார். சில வேளைகளில் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கலாம். நீங்கள் யோசிப்பீர்கள், நான் அன்றைக்கே முடிவெடுத்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, நான் அன்றைக்கே சரியாய் தீர்மானித்து இருந்திருந்தால் இந்த சூழ்நிலைமை எனக்கு வந்திருக்காது என்று யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் அது நடக்காது, இனிமேல் அந்த மாற்றங்கள் வராது என்று கூட நீங்கள் நினைக்கிற ஒரு சூழ்நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த நிலைமைக்கு நீங்கள் தூரமாய் போனாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திருப்பி கொண்டு வருகிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய தெய்வீக திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கும் போதுமானவராயிருக்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பஞ்சம் வந்தது. பெத்லகேமிலிருந்து இந்த குடும்பம் மோவாபுக்கு சென்றது. அந்த குடும்பம் முழுவதுமாய் தீர்மானித்து சென்றதா, இல்லை நிர்பந்தத்தினால் தள்ளப்பட்டு மோவாபுக்கு போனார்களா தெரியவில்லை. பிழைப்போம் என்று போனார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் பிழைக்கவில்லை. வாழுவோம் என்று போனார்கள். அங்கே வாழ முடியவில்லை. அங்கே அவர்கள் சந்தித்தது நஷ்டம், பெரிய இழப்பு. இப்பொழுது வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் எப்படி நடக்கும் புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம், ஒரு ரூத்தின் தீர்மானம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் தேவன் அதற்கு சரியாக செய்ய கடவர் என்று அவள் எடுத்த தீர்மானம் தேவ திட்டத்தை மீண்டும் அவருடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்த வைத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ திட்டத்தை விட்டு தூரமா இருக்கிறீர்களா? தவறான முடிவுகளால் எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இனிமேல் என் வாழ்க்கையில் நான் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியாது என்று நினைக்கிறீர்களா? தேவனை பின்பற்றுவதற்கு நீங்கள் எடுக்கிற உறுதியான தீர்மானம் உங்களை மீண்டும் பழையபடி தேவ திட்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். 2 பேரும் வருகிறார்கள் வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலத்திலே. அங்கே வந்த பிறகு தேவன் அவர்களை நடத்துகிறார். போவாசை சந்திக்கிறார்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறான். அதன் பிறகு அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த சந்ததியில் தாவீது, அந்த சந்ததியில் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க தேவ திட்டம் நிறைவேறியது அவர்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? இளவயதில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன், தவறான நபரை திருமணம் செய்து கொண்டபடினால் நான் ஊழியமே செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? என் பெற்றோர் சொல்லை கேளாதபடி நான் வேறு தீர்மானம் எடுத்தேன், ஆகவே இப்பொழுது நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இளவயதில் ஆண்டவருக்கு செய்த ஒரு ஊழியத்தை கூட என்னால் செய்ய முடியவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவன். ஒரு ரூத்தின் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் திருப்பி தருவார். திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டது போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பும்படி நீர் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை செய்கிறவர் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, ரூத்தின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பும்படி செய்த தேவன் இவர்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் திருப்பி தரப்போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திருக்கரம் தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து தேவ திட்டத்திற்கு நேராய் உங்களை திருப்பும். இந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.